Hi friends, welcome to Career Tag channel. நம்ம போன வீடியோல RRB NTPC நோட்டிஃபிகேஷன்ல என்னென்னலாம் போஸ்ட் கொடுத்திருக்காங்க, அந்த போஸ்ட்டுக்கு எவ்வளவு வேகன்சிஸ் இருக்கு, அண்ட் இந்த அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் என்ன, க்ளோசிங் டேட் என்ன, இது எல்லாத்த பத்தியும் நம்ம பார்த்தோம். இப்போ இந்த வீடியோல இந்த போஸ்ட்டுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எந்த ஏஜ் கேட்டகரியில இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம், எக்ஸாமினேஷன் ஃபீ எவ்வளவு, இது எல்லாத்த பத்தியும் இந்த வீடியோல பார்க்கலாம். நோட்டிஃபிகேஷன்ல மென்ஷன் பண்ணியிருக்க எல்லா போஸ்ட்டுக்குமே மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து டிகிரி. ஸோ டிகிரி முடிச்சவங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். இதில் ஸ்பெசிஃபிக்காக ஜூனியர் அக்கவுண்ட்ஸ் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட், சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட் இந்த ரெண்டு போஸ்ட்டுக்கும் இங்கிலீஷ் இல்லை ஹிந்தி இதில் டைப்பிங் ப்ரொஃபிஷியன்சி இருக்கணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டு போஸ்ட்டுக்கும் பே ஸ்கேல் லெவல் வந்து 6. நெக்ஸ்ட் 3 போஸ்ட்டுக்கும் பே ஸ்கேல் லெவல் வந்து 5. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனியா மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அதையும் நம்ம செக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஃபைனல் இயர் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்றவங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியாது, அவங்க நாட் எலிஜிபிள்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம எந்த ஏஜ் கேட்டகரியில இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம்னு பார்க்கலாம். 18ல இருந்து 36 ஏஜ்குள்ள இருக்கிறவங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாம ஸ்பெசிஃபிக்கா டேட் ஆஃப் பர்த்தோட அப்பர் லிமிட் அண்ட் லோவர் லிமிட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ்க்கு தனித்தனியா அப்பர் லிமிட் வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. அண்ட் காமனா லோவர் லிமிட் டேட் ஆஃப் பர்த் வந்து எவ்வளோ இருக்கணும்னு எல்லாருக்கும் சேர்ந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம ஏஜ் ரிலாக்ஸேஷன் பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஓபிசி நான் கிரீமி லேயர் கேண்டிடேட்ஸ்க்கு 3 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு. எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு 5 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு. இதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ்மேன், பிடபிள்யூபிடி இந்த மாதிரி தனித்தனியா கேட்டகரியில இருக்கிறவங்களுக்கு தனித்தனியா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம எக்ஸாமினேஷன் ஃபீ பார்க்கலாம். PWBD, female, transgender, ex-servicemen, SC/ST, minority communities, economically backward class இந்த கேட்டகரியில இருக்கிறவங்களுக்கு எக்ஸாமினேஷன் ஃபீ 250. இந்த கேட்டகரியில இல்லாதவங்களுக்கு எக்ஸாமினேஷன் ஃபீ 500. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாம் நம்ம அப்பியர் ஆனதுக்கு அப்புறமா நமக்கு வந்து எக்ஸாமினேஷன் ஃபீ ரீஃபண்ட் பண்ணுவாங்க. இன்கேஸ் 250 நம்ம வந்து எக்ஸாமினேஷன் ஃபீ பே பண்ணியிருந்தோம்னா 250 நமக்கு ரீஃபண்ட் பண்ணுவாங்க. 500 பே பண்ணியிருந்தோம்னா 400 வந்து நமக்கு ரீஃபண்ட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஸ்டேஜஸ் ஆஃப் எக்ஸாம் பார்க்கலாம். 2 ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும். நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் ஆர் டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். இப்போ நம்ம என்னென்ன போஸ்ட்டுக்கு எத்தனை ஸ்டேஜ் எக்ஸாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து 2 ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து எல்லா போஸ்ட்டுக்கும் காமனாக நடக்கும். நெக்ஸ்ட் ஸ்டேஷன் மாஸ்டர் போஸ்ட்டுக்கு வந்து இந்த 2 ஸ்டேஜ் எக்ஸாம் பிளஸ் கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் நடக்கும். அதே மாதிரி சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட், ஜூனியர் அக்கவுண்ட் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட் இந்த 2 போஸ்ட்டுக்கும் இந்த 2 ஸ்டேஜ் எக்ஸாம் பிளஸ் டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் நடக்கும். இந்த ஸ்டேஜஸ் ஆஃப் எக்ஸாம்ஸ் பத்தி வந்து நம்ம டீடைல்டா தனியா அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம அப்ளை பண்ணும்போது போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து நம்மள கேட்பாங்க. ஸோ எந்த போஸ்ட் வந்து நமக்கு வேணுமோ அந்த ஆர்டர்ல வந்து நம்ம போஸ்ட்டை வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். நம்ம மென்ஷன் பண்ணியிருக்க ஆர்டர்ல தான் நம்ம செலக்ட் ஆன பிறகு நமக்கு வந்து போஸ்டிங் கிடைக்கும். நம்மளால ஒரே ஒரு ஆர்ஆர்பி ஜோனுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இங்க நிறைய ஆர்ஆர்பி ஜோன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம சென்னை ஜோனுக்கு அப்ளை பண்ண போறோம்னா இங்க சென்னை ஜோனுக்கான வெப்சைட் கொடுத்துருக்காங்க. அந்த வெப்சைட்ல போய் நம்ம அப்ளை பண்ணிக்கணும். இதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, உங்க டவுட்ஸை கிளாரிஃபை பண்றோம். இதே மாதிரி ஜாப் ரிலேட்டடான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.